Next exercise, we have to change the sentence in passé composé. I already told you how to change all the passé composé word. See here how we can change. First one, j'évitais, that is E apostrophe ரெண்டு ஒயரில் இருக்கிறதுனால அது ரிமூவ் ஆகி j'évitais ஆகிடும். தனித்தனியாக இருந்தால் j'ai invité. Mon ami, my friend Josie, a faire une promenade en voiture avec moi. So what is given here? So Josie is to the car with me. Nous décidons d'aller à la campagne. We decide to go to the countryside. Nous faisons le plan avec the party. We fill up the car with petrol or gas to go out. Tout d'un coup, nous entendons un bruit. Suddenly, we hear the noise. Nous avons un peu crevé. We have a flat tire. Nous poussons la voiture à bord du boulevard. We push the car at the side of avenue. Nous achetons nos vapes au supermarché. We buy the new tire at the supermarket. Nous déposons tout notre argent. We spend all our money. Je gare la voiture devant mon immeuble. I park the car in front of my building. Josie et moi, nous passons la journée devant la l'été. Josie and we spend the day in front of the television. Okay. See here, all these words are, you have to change it in the passé composé, highlighter word. Okay. Light color, grey color word வந்து present tenseல இருக்கு. That we have to change it in the passé composé. passé composé word என்னென்ன செய்யணும்? அவ்வாறு இல்லை ஆக்டிவே யூஸ் பண்ணி செய்யணும். இன்ஃபினிட்டிவ் ஃபார்முக்கு எடுத்துக்கணும். என்வெத்தே வந்து இன்ஃபினிட்டிவ் ஃபார்மு இஆர் ஃபார்ம் எப்படி இருக்கு? INVITER. இது ஆக்சிலரி வெர்பு. இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து அவ்வார் வெர்பு தான் யூஸ் பண்ணணும் passé composé மாற்றுறதுக்கு. ஓகேவா? ஜே வந்து சப்ஜெக்ட். ஸோ அவ்வார் கான்ஜுகேஷன் ஃபார் ரே வந்து ஏஐ ஜே. ஆவித்தேக்கு ஆரை எடுத்துட்டு ஈக்கு மேலே அக்ஸங்கிராவ் போடணும். ஓகேவா? இஆர் இ அக்ஸங்கிராவ். ஓகேவா? ஜே ஆவெத்தே. ஓகே, இப்படி தான் மாறும். அந்த சப்ஜெக்ட் தகுந்த மாதிரி. இங்கே சப்ஜெக்ட் என்ன இருக்குது? நூ டெசிதோ. டெசிதோத்தோட இன்ஃபினிட்டிவ் வெர்பு டிசைடர். டெசிடே. DECIDER. டெசிடே வேர்டை கான்ஜுகேட் இன்ட்டு passé composé. எப்படி கான்ஜுகேட் பண்ண முடியும்? அந்த இஆர் எடுத்துகிட்டு அவ்வாறு வெர்பு, ஆக்சிலரி வெர்பு நூக்கு தகுந்த மாதிரி போடணும். நூ அவ்வோம். nous avons ER எடுத்துட்டு EXங்கிறோம். ஓகே, அண்ட் தி EXங்கிறோம். ஓகே, இப்படி போட்டோம்னாவே அது passé composéக்கு சேஞ்ச் ஆகிடும். எல்லா வேர்டுமே இன்ஃபினிட்டிவ் ஃபார்முக்கு மாற்றிடணும், அதை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் நூ தான் எங்கள் சப்ஜெக்ட். ஃபேஸத்தோட இன்ஃபினிட்டிவ் வேர்டு பாருங்கள், ஃபேர். FAIRE. இந்த ஃபேர் வெர்பை
இந்த வெர்பு ஃபேரை கான்ஜுகேட் பண்ணுறது பசே கம்போசேக்கு அவர் வெர்போட நூஸ் ஃபார்முக்கு என்ன வரும்? ஆக்சிலரி வெர்பு ஃபார் நூ அவர். வெரி குட். அவ்வும். அந்த அவ்வுக்கு அப்புறம் ஃபேர். ஃபேர் எப்படி மாற்றுவோம்? ஃபேத். FAIT. ஃபேத்துன்னு மாறும். ஓகேவா? entendant. இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் என்னது? entendre. இதோட சப்ஜெக்ட் என்ன இருக்குது? நூ தான் இருக்குது. ஒவ்வொரு ஆக்சிலரி வெர்பை யூஸ் பண்ணக்குள்ள அந்த நூ என்ன ஆகிடும்? இஸ் அவ்வோம். entendre RE எடுத்துட்டு RE எடுத்துட்டு யூ போடணும். attendu. இந்த வேர்டு தான் நம்ம ப்ராக்கெட்டில் இருக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? ஓகே. nous avons attendu. நூ வந்து அந்த சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி போடணும். nous avons. இங்கேயும் nous avons. இங்கே வெர்பு அவ்வார் வெர்பு இங்கே வந்து ஃபில்லப்பில் ஃபில் ஆகுது. அப்போ அவ்வார். அவ்வாரை கான்ஜுகேஷன் பண்ணும் பசே கம்போசேக்கு. ஆனால் சப்ஜெக்ட் என்ன இருக்கீங்க? நூ. நூவோட சப்ஜெக்ட் ஃபார்ம் ஆக்சிலரி வெர்பு அவ்வும். அது மாறவே மாறல. ஓகேவா? AVONS nous avons. அவ்வாரோட பசே கம்போசே இர்ரெகுலர் வேர்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்டை மாற்றக்குள்ள யூ. nous avons eu. நெக்ஸ்ட் ஒன் பூசம். புஸ்ஸேலேருந்து வேர்டு வருது. ஓகேவா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்டு பூசம். புஸ்ஸேக்கு எப்படி மாற்றுறோம்? இதை பசே கம்போசே ஃபார்முக்கு மாற்றணும். இதுக்கும் அவ்வார் ஆக்சிலரி வெர்பு. இதோட சப்ஜெக்ட் என்ன இருக்குது? நூ இருக்குது. அந்த நூக்கு தகுந்த மாதிரி அவ்வார் ஆக்சிலரி வெர்பு கான்ஜுகேஷன் என்ன வரும்? அவ்வோம். நூ அவ்வோம். பூசே எப்படி மாறும்? ER. ஆர் இ அக்ஸாங்கிராவ். ER இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு இ அக்ஸாங்கிராவ். RER இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு யூ போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் அஷத்தோம். அஷத்தே. அஷத்தே வேர்ட்லேருந்து வந்துச்சு. அஷத்தே வேர்போட கான்ஜுகேஷன் ஆக்சிலரி வெர்பு அவ்வாறு யூஸ் பண்ண போகல பார்க்குறோம். நூக்கு என்ன வரும்? நூ அவ்வோம். அஷத்தே அந்த ERஐ எடுத்துட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்டு எப்படி மாற்றுகிறோம்? ER எடுத்துட்டு இ அக்ஸாகிராவ். அஷத். ஓகே. நெக்ஸ்ட் தெப்போசம். தெப்போசம் என்ன வேர்ட்லேருந்து வருது? தெப்போசேலேருந்து வந்துச்சு. இதுவும் அதே மாதிரி தான். நூ சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்சிலரி வேர்டை யூஸ் பண்ணுவோம். நூக்கு தகுந்த மாதிரி அவ்வோம். ஓகே. AVONS. தெப்போசேக்கு எப்படி வரும்? ER எடுத்துகிட்டு இ அக்ஸாகிராவ். ஓகே. டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நெக்ஸ்ட் கார். From the verb gare. Gare. GARER. Gare. ஆக்சிலரி வெர்பு இங்கே என்ன இருக்குது? ஜே. ஜே அப்போ என்ன வரும்? AI. ஜே. ஆக்சிலரி வெர்பு அவ்வார் கான்ஜுகேஷன் வந்து ஜேக்கு ஜே AI. கார். ER எடுத்துட்டு இ அக்ஸாங்கிராவ். கார். காரே. ஓகே. நெக்ஸ்ட் ஜோஷி ஏமுவா நூ பஸ்ஸோம். பஸ்ஸோன்ற வெர்பு வந்து பசே.
ஓகே நூவோட ஆக்சிலரி வெர்பு கான்ஜுகேஷன் அவர் என்ன வரும் அவ்வும் ஓகேவா பசை கம்போசிவ்க்கு மாற்றணும் பசேவை ஆக்சிலரி வெர்பு ஃபஸ்ட்டு போடணும் நூ அவ்வும் நூ அவ்வும் பார்ட்டிசிபிள் வேர்டு ஆஃப் பசே இஆர் எடுத்துட்டு அக்ஸாந்திரா புரியுதாம்மா it is very very easy you can do so book back exerciseல third exercise பசை கம்போசேக்கு மாற்றுறோம் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து உள்ள வேர்டை பசை கம்போசேக்கு மாற்றணும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம தெரியலன்னா திருப்பி பார்ப்போம் ஓகேவா தேர்ட் எக்ஸசைஸ் ட்ரை பண்ணணும் புரியுதுங்கம்மா செகண்ட் எக்ஸசைஸ் எப்படி போடணுன்றதை நான் சொல்கிறேன் இப்போ தேர்ட் எக்ஸசைஸ் ட்ரை பண்ணுங்கள் செகண்ட் எக்ஸசைஸும் பசை கம்போஸே தான் ஆனால் அதை வந்து நான் ஒரு தாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஏன்னா சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்லாஷ் கொடுத்துருக்காங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு போடலாம் தேர்டு ஒன்றை ட்ரை பண்ணலாம் தேங்க்யூ கேர்ள்ஸ்